அன்புக்கும் பாசத்துக்குரிய ஆயர் தந்தை அவர்களே, இறை வார்த்தையை தனதாக்கி மக்களை இன்றும் இயேசுவுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பேரர் தந்தை நாயக்கம்பர் பிளாடிகளார் அவர்களே, மற்றும் இங்கிருக்கின்ற அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, என் அருமை பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த நேரத்திலே இறைவன் சந்திக்க வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த இடத்திற்கு வர முடியுமா என்று கூட நினைத்தேன். ஏனென்றால் பெரிய 2 பிரசங்கியார்கள் என் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் எப்படி வைப்பது என்று நான் காலையிலே செபித்து கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஆவியானவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ. அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் இன்று நான் இதை சிந்தித்து பார்க்கிறேன். 2 வரியே ரொம்ப வந்துருச்சு. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தந்தையோடு சேர்ந்து எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களே என் மகிழ்ச்சி. எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க, நீங்களே என் வெற்றி. இன்னைக்கு அப்பா கொடுக்கிற பெரிய உறுதியும் ஆசீர்வாதமும் நீங்கள்தான் என் மகிழ்ச்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, அப்பா இன்னைக்கு சொல்றாருன்னா நீ தான் என் மகிழ்ச்சி, நீ தான் என் வெற்றி. அப்ப இதுக்கு வழி என்ன? அதைத்தான் இன்றைய நற்செய்தியானது சொல்லுகிறது. ஆயர் தந்தை சொன்னது போல இந்த இறை வேண்டல் ஒரு மனிதனை மாற்றுகிறது அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறோம். யாரும் ஜெபிக்க வேணாம்னு நினைப்பாங்க. செல்லை எடுத்தோடனே ஜெபம் எங்கேயோ போயிடுது. டிவியை பார்த்த உடனே ஜெபம் நின்று போயிடுது. வீட்டில் வர்றது வரைக்கும் பணியில் நல்லா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து நுழைஞ்ச உடனேயே ஜெபமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து இன்றைய நாளிலே உங்களை மாற்ற விடாமல் அல்லது உங்களை இறைவனோடு இணைக்க விடாமல் இன்றைய நிலையிலே உங்களை வைத்து கொண்டிருக்கிறது என்ன என்பதை ஒரு சில சிந்தனையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம நாட்டில் பழமொழி பேசுவோம், துஷ்டனை கண்டா என்ன சொல்லணுமா? ஏன் துஷ்டனை கண்டா தூர போகணுமா, பாவத்தை கண்டா பக்கத்தில் வச்சுக்கணுமா? இன்னைக்கு அதானே போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா துஷ்டனுடைய குணம் வேற, உன்னுடைய குணம் வேற. அதனால அவனுடைய குணத்துக்கும் உன்னுடைய குணத்துக்கும் ஒத்து வராது, தயவு செய்து விட்டுடுன்னு. அதே போல பாவத்திற்கு சில குணங்கள் உண்டு. பாவம் என்பது வெறும் பாவம் 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 மட்டும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய குணம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய என்ன வாழ்க்கை என்ன என்பதை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்டால் உங்களுடைய இந்த தபக்காலம் அப்பா சொல்ல போறாரு, நீங்களே என் மகிழ்ச்சி. அப்போ அந்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தொடக்க நூல் 2:17. நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான, நல்ல சகோதரா சகோதரி கேட்டுக்கோ, நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய், சாகவே சாவாய் அப்படின்னு கடவுள் சொன்னார். கடவுள் சொன்னது உண்மையா பொய்யா? ஆனா சாத்தான் என்ன சொன்னுச்சு? சாகவே மாட்டாய் அப்படின்னு சொன்னுச்சு. அது சொன்னது உண்மையா பொய்யா?
இப்போ பாருங்க, நம்மளே தடுமாறிட்டோமா? உண்ணும் நாளில் சாகவே சாவாய். பாவத்தினுடைய முதல் குணம் உன்னை சாகடிக்கணும். உன்னை சாகடிச்சுட்டு ஒரு கட்டையை தூக்கி வெளியே போட்டால் அது பாட்டுக்கு 100 வருஷம்னாலும் கிடக்கும். அதுபோல உன் வீட்டில் அந்த பாவம் உனக்குள்ளே வந்த பிற்பாடு நீ கட்டையை போல செத்து கிடப்பாய். உன்னால என்ன பிரயோஜனம்? செத்து போன பணத்தினால என்ன பிரயோஜனம்? செத்து போன வீட்டில் என்ன கேட்கும்? என்ன பெத்த மகராசா என்ன விட்டு போயிட்டிய அழுவ சத்தம் கேட்கும். அதானே கேட்கும், அதானே கேட்கும். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதை கேட்காம இருக்கிறோம். அவ்வளோ கேட்காம இருந்துக்கிட்டு நடிக்கிறோம். அது எங்கே இருந்தாலும் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனை செத்து போனவனாக மாற்றிவிட்டால் நாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்று அழகையினுடைய முதல் தந்திரமாக பாவத்தினுடைய குணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரா சகோதரி, வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ செத்து போன பணமாகவும் வீட்டில் இருந்தீன்னா உனக்கு மானம் இருக்குதா, ஈனம் இருக்குதா, சூடு இருக்குதா, சொரணம் இருக்குதா? ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத ஒரு பணம். அப்போ இதை யார் உண்டாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா சாலமோன் ஞானம் 1:13 வேதம் நமக்கு சொல்லுகிறது, அது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, சாவை கடவுள் சாவை கடவுள் எல்லாரும் சொல்லுங்க, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. ஏன் உண்டாக்கவில்லை? கடவுள்கிட்ட இல்லாத ஒன்று சாவு. கடவுள்கிட்ட இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர்கிட்ட சாவு இருக்க முடியாது. அதனால் அவர் சாவை உண்டாக்கவும் முடியாது. ஆனால் உண்டாக்காத ஒன்று எப்படி உனக்குள்ள வந்துச்சு? பாவம் மட்டுமா? அங்க பாவத்தோடு கூட இருக்குது. சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் 24வது கடைசி வசனம். அழகையின் பொறாமையால், அழகையின் பொறாமையினால் சாவு உலகில் நுழைந்தது. சாவு எங்க நுழைஞ்சிச்சு? நல்லா கவனிச்சுங்க. இப்ப சாவை கொண்டு வந்தது எது? அழகையினுடைய பொறாமை சாவை கொண்டு வந்து நிறுத்தி விட்டது. நீ செத்து போன ஒரு பாடு, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு வீட்டில் பெருசா பீத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஒரு மனிதன் சாகும்போது அவன் செத்து போனவனாக இருந்தா அவனால பேச முடியுமா? அவனால வாழ முடியுமா? அவனால இருக்க முடியுமா? அவனால தொழ முடியுமா? அவனால ஆராதிக்க முடியுமா? ஆராதனைங்கிறது பொய் தானே. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறேன்னு சொன்ன நம்ப முடியுமா? என் அருமையான சகோதரா சகோதரி, இறை வார்த்தைக்கு உள்வாங்கு. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். அதனால அதை சார்ந்து விட்டோம். ஆதாமியாவால் வெளியா வந்துருச்சு. அதனால எங்க அப்பா செத்து போனார், நான் செத்துத்தான் ஆகணும். சார்ந்துட்டோம். அதனால அழகையினுடைய முதல் தந்திரம் வஞ்சகம். இது எதுன்னா மனிதனுக்குள்ளே சாவை கொண்டு வந்து நிறுத்தி அவனை ஆராதனை செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, ஜபமால சொல்லாத, பூசைக்கு போவாத. நேற்று வச்ச பூசை தான்ப்பா இன்னைக்கும், நாளைக்கும் அதே பூசை தானே. சாமியார் தந்தை மகன் தூயாவியை விட்டு ஆவி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இல்லை, இது மக்களுடைய ஆர்கியூமெண்ட். இன்றைக்கு திருப்பலி என்பதற்கு தந்தை நிறைய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த திருப்பலி என்பது 72 ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது. அதை நான் சொல்ல போன நேரம் பத்தாது. 72 பிளஸிங் இருக்குது ஒரு திருப்பலியில். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு போகிறோம்? ஒருவேளை ஆசிரியரை விட்டுட்டு வாதத்தோடு போனாலும் போவோம், நடக்க முடியல. அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். என் அருமையான சகோதரா சகோதரி, வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால் இந்த பாவத்தினுடைய முதல் குணம் உன் வீட்டில் சாவை நிறுத்தி வச்சிடணும். செத்து போனால் உன் குடும்பத்தில் 5 பேர் பாவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 5 பேர் செத்து போய் கிடந்தா, செத்து போன பிணங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது மெய்யா பொய்யா நீங்கள் தான் யோசிக்கணும், சிந்திங்க. உயிரோடு இருப்பது தான்
கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். உயிரோடு எழுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அங்கதான் வாழ்க்கை இருக்குது, அங்கதான் அன்பு இருக்குது. அதனால இது முதல் குணம். இரண்டாவது, இது ஏன் செபிக்க விடாம பண்ணுது, இறைவேண்டல் செய்ய விடாம பண்ணுது, துன்பத்திற்கு ஆளாக்குது அப்படின்னு சொன்னோம்னா, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 17வது வசனம். அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. திங்கிறவன் திங்க திருப்பத்தூர் அந்த தண்டை கட்டுனானா, தின்னவன் ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் தின்னு விட்டாங்க. ஆனா சாபம் எங்க விழுந்துச்சு? நல்லா கவனிங்க, சாபம் எங்க விழுந்துச்சு? நிலத்தில் விழுகுதியா. ஏன்? அந்த நிலத்திலிருந்து தான் அந்த மரம் உருவானது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாவம் எப்படியெல்லாம் ரூட்டு போட்டு வேலை செய்யுதுன்னு விளக்க ஆரம்பிச்சா 1 மாதம் கூட விளக்க முடியாது. இது நல்லா ரூட்டு போட்டு என்ன செய்யுதுன்னா, நிலத்துக்குள்ளே போகுது. அது வாட்டுக்கு வேர் ஊன்றி போயிட்டு நல்ல நிலத்தில் உக்காந்திக்கிட்டு நிலத்தை எந்த தப்பும் பண்ணாமல் அது நல்லா வளர்ந்து பழத்தை கொடுத்துப்புட்டு இப்போ சாபத்தை எங்கே கொண்டு வந்து நிற்குது? மண்ணில் போடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மண்ணில் தான் உன் வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த மண்ணில் தான் ஒரு கான்வென்ட் கட்டப்பட்டு இருக்குது. இந்த மண்ணில் தான் ஒரு கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த மண்ணில் தான் இன்னும் நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ உன் பொருட்டு நிலம் சாபத்திற்கு உள்ளாகுமானால் அந்த நிலத்தில் கட்டிய வீடு என்ன வீடு? நீங்க தான் சொல்லணும். அப்போ இங்கே சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிற இந்த வீடு ஏற்கனவே செத்து போனவனை வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்குது. ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு, இந்த ஒப்பாரிக்குள்ள இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னடான்னா, சாத்தானுடைய அருமையான வஞ்சக தந்திரம் உன்னை சாகடிச்சு விட்டு அப்படியே கொண்டு போய் சாபத்தை உன் மேலே வச்சு விட்டோம்னா எந்திரிக்கவே மாட்டடா, செத்தடம் அவனை, அதோட முடிச்சு வச்சுக்காத. அப்போ அதுக்கு மேலே என்ன செய்வேன்? என் அருமையான சகோதரா சகோதரி, இன்றைய உலகம் திரும்பி சிந்தித்து பார்க்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த சாபமும். இந்த சாபம் எங்கே இருக்கிறதோ அங்கே நல்லது நடக்குமா? சாபம் இருக்கிற வீட்டில் நல்லது வருமா? அதனால தான் குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும், தம்பி சொத்தை அபகரிச்சுக்கணும். நிறைய நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சாபமும் மண்டியிலே விழுந்தால் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி, எனக்கு 13-14 வயது நடந்த பொழுது ஒரு குருவானவரை வெட்டி விட்டார்கள் என்று சொன்ன உடனே பைக்கெட்டை தூக்கி மரத்தில் தொங்க போட்டு பார்க்கறதுக்கு போயிட்டேன். 17 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே பார்த்தேன். 2 கைகள் வைக்கப்பட்டிருந்தது வாசப்படியில். அந்த கையிலே குருவானவருடைய தலை வைக்கப்பட்டிருந்தது. நான் பார்த்து விட்டு திரும்பி வந்து விட்டேன். ஆக திரும்பி வந்து விட்ட பிற்பாடு என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி, சாமியாரா போகலாமா? வெட்டி விட்டானே, இப்படி வெட்டி விட்டானே. அதற்கு பின்னால் எனக்கு ஒரு உறுதி பிறந்தது, அதுதான் வாழ்க்கை. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் வாத்தியாருடைய பணத்தை வாங்கி உள்ளே வச்சுருந்தாரோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவரை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம், அது பெரிய கதை இருக்கட்டும். அதற்கு பின்னால் என்ன நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் திருவிழாவுக்கு போவேன். 15 வருடங்கள் நிலம் விளையாமல் போனது, மரங்கள் காய்க்காமல் போனது, எதுவுமே விளையாமல் போச்சு. அந்த ஒரு குருவானவருடைய ரத்தம் சிந்தியதனால். நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதை நீக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் யாரோ முயற்சி எடுத்தார்கள், முடியாது என்று சொல்லி திரும்பி பெரிய அந்தோனியார் கனவில் தோன்றி ஒரு குருவானவருக்கு சொல்லி அதை ஆயர்கிட்ட சொல்லி 3 மாதம் அந்த ஆலயத்தில் படுத்து அந்த சாபத்தை அவர் நீக்கினார். அதற்கு பின்னால் தான் அங்கே திருவிழா நடைபெற்றது. நான் அதை ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நிறைய எதற்கு சொல்றேன்னா, சாபம் எங்கே போடப்படுகிறதோ
அங்கே அழிவுகள் இருந்தே தீரும். அதனால தான் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் வாழ முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியில் உருப்படியாக வாழ முடியல. ஆமாம், இதெல்லாம் நான் சொல்லணும்னா நிறையா இருக்கு. என் அருமையான சகோதரா சகோதரி, கொஞ்சம் நீ யோசிச்சு பார், கொஞ்சம் நீ சிந்திச்சு பார். நிறைய நான் யோசிக்க சொல்ல. ஒரு வீட்டில் சாபம் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளை சரியாக படிக்குமா? உள்ள ஓம் பிள்ளை, நீ ஏற்கனவே 16 வயசில் லவ் லெட்டர் எழுதுன, நீ அது 5 வயசில் எழுதுது, என்ன தப்பு? அதுக்கு பிறக்கிற குழந்தை எப்போ எழுதும்? 3 வயசில் எழுதும். ஏன்? இது எல்லாம் எதை விதைச்சோமோ அதை அறுவடை செய்து கொண்டே இருக்கிறோம். எதுக்கு? இதெல்லாம் இந்த சாபத்தினுடைய பின்புலங்கள். நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். அதனால என் அருமையான சகோதரா சகோதரி, இந்த சாபம் என்ன செய்கிறது பாருங்க. ரொம்ப சாத்தான் ரொம்ப அருமையாக, அதாவது உலகத்திலேயே பயங்கர பிளான் போட்டு அந்த பிளானை ஒழுங்கா செய்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா சாத்தான் மட்டுமே. ஏன்னா அவன் உன்னை சாகடிச்சு சாபத்தை கொண்டு வந்துட்டான். அதனால அந்த மண்ணை அவன் பட்டா போட்டு கொண்டான். எப்படி போடுறான் பாருங்க. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு. ஒரு பயங்கரமான வார்த்தை பைபிள்ல இருக்குதுன்னா அதான். வேட்கைங்கிறதுக்கு யாராவது தமிழ் பண்டிட்டு நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களா தெரியாது. வேட்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேட்கைன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? அதை தணிக்கவே முடியாதியா, அதான் வேட்கை. வேட்கை போய் தமிழ் பண்டிட்ட கேளுங்க, அந்த வார்த்தை கேளுங்க. வேட்கை என்றால் என்னன்னு பைபிளில் போட்டாங்க. வேட்கை என்பது தணிக்க முடியாது. அதனால பாவத்தினுடைய மீது உள்ள பற்று தணிக்கவே முடியாது. இப்போ என்ன செய்யணும்? தணிக்க முடியாம ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் எப்படி இருக்கும்? பொண்டாட்டி செத்தா, பொண்டாட்டி இருந்தா புருஷன் செத்தான், இதுக்கு ரெண்டும் பிறக்கிற குழந்தை செத்துச்சு. அப்புறம் என்ன செய்யறது? உன்னையும் பாரு என்னையும் பாரு என் மூஞ்சியும் பாரு, ஐயோ என் பிள்ளை அப்படி இருக்குதே, நான் இப்படியெல்லாம் நினைக்கல. நீ நினைக்காத முன்னிக்கு அதை நினச்சிக்கிடுச்சு, அதனால போயிடுச்சு. இதான் இன்றைய வாழ்வை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாசப்படியில் அது என்ன செய்யுது? வேட்கை கொண்டு, உன்மேல் வேட்கை கொண்டு, தாகம் கொண்டு, தணிக்கவே முடியாத ஒரு தாகம் ஏக்கம் கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். எங்க படுத்திருக்கும்? வாயிலில் படுத்திருக்கும். எங்க படுத்திருக்கும்? உங்க வாசப்படியில் படுத்திருக்கும். இதய வாசப்படியில் படுத்திருக்குதா? வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குதா? அல்லது எந்த வாசப்படின்னு கொஞ்சம் வாசப்படியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாம், அதனால தான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நான் கதவண்டை நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். ஆமாம், வேற எங்கே நின்று தட்ட முடியாது. கதவு வாசற்படியில் என்று நான் தட்டி கொண்டே இருக்கிறேன். ஏன்? கதவை திறடா பாவின்னு அர்த்தம். ஏன்னா படுத்து கிடக்கிறது பாவம். அதனால தான் எங்களுடைய இந்த அருட்சகோரிகள்லாம் கொஞ்சம் நான் நினச்சி வேதனைப்பட்டது உண்டு பல நேரத்தில். அருட்சகோரிகள் ஏன்னா ஒரு வீட்டு வாசப்படியில் 4 பேர் இருக்கிறேன், 4 பேர் பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கும். இந்த பிள்ளை 230 பிள்ளைகளை பவுடிங்கில் வச்சுக்கிட்டு அந்த 230 பேருடைய பாவம் வாசப்படியில் கிடந்தா அந்த பிள்ளை சிஸ்டராக வாழ முடியும்? யோசிச்சு பார்த்துருக்கிறேன் நிறையா. யோசிங்க. உங்க வீட்டு வாசற்படியில் அது பாவம். அது என்னன்னா, நான் சாவை கொண்டு வந்தது மட்டுமல்ல, சாபத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, உன் வாசப்படியில் படுத்து மண்ணை என் சொந்தமாக பட்டா போட்டு கொண்டேன். கம்முனு கடை, இது ஏன் நிலம்? பாவம் சொல்லுகிறது. இது என் வீடு, அதனால நான் இங்கத்தான் இருப்பேன், அவ்வளவுதான். வீடு எப்படி போகும்? ஏண்டி அக்கா, என்னடியம்மா பீடியை போடுற, அந்த செயினை கொஞ்சம் கூட கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து கொடுத்துட்றேன். ஆமாம், வாசப்படியில் தூக்கி கொடுத்துப்புட்டு வருவானுவோ இங்கே வந்தவ போனவ தான். வாசப்படியில் பாவம் படுத்துருந்துச்சு, அந்த பாவம் அதை தூக்கிக்கிட்டு நீ போயிடுறியம்மா, நீ ஏண்டி திருப்பி கொடுக்குறேன்னு அது சொன்னிச்சு. அவள் அதுக்கு கீழ் பண்ணிச்சு பூட்டா. இன்றைக்கி வருவாளான்னு கேட்குறேன். வரமாட்டேன்.
வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் இந்த பாவத்தினுடைய குணத்தை கொஞ்சம் பாவம் பயங்கரமான குணத்தை தன்னகத்தை கொண்டு இருக்கிறார். அதனால் இது இங்கே மட்டும் பிடிச்சிக்கிறது இல்லை, வாசப்படியில் மட்டும் பிடிச்சிக்கிறது இல்லை. இது விளக்கிறது நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக போகிறேன். எண்ணிக்கை நூல் 32:23. எண்ணிக்கை நூல் 32:23. ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். அது என்ன செய்து பார்த்தீங்களா? உங்களை கரெக்டாக சாவை கொண்டு வந்து வீட்டில் பட்டா போட்டு உங்களுக்கு பின்னால் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன், நான் தொடராமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் எப்படி உங்கள் நிழல் உங்களை பின்தொடர்கிறதோ அப்படியே நான் தொடர்ந்து கொள்வேன். அப்புறம் எப்படி இருக்கும்? வீட்டில் எம்மா என்னடி என்ன காலேஜில் 100 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா, அங்கே வாங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பொய் இல்லை, இல்லைம்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவ்வளோதாங்க. 100 ரூபா எப்படி போவோம்? 100 பக்கம் போகும். ஆமாம், இதான் இன்னைக்கு பொய் எங்கே ஆரம்பிக்குது? தாத்தா பேரனை கூப்பிட்டு கேட்குறாரு, டே போய் என்ன ஒரு 10 ரூபாய்க்கு மசாலா வாங்கிட்டு வா, 2 ரூபா கொடுப்பியா? நான் போகிறேன். லஞ்சம் எங்கே பிறக்குது? வீட்டிலேயே பிறக்குது. ஆமாம். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இங்கே போயிட்டு வானே, ஏன் நானே ஒருத்தியாக இருக்கிறேன், ஏன் 4 பேர் இருக்காள், அவளை அனுப்ப வேண்டித்தானே. இப்படி தான் நம்ம மாற்றி 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 பேசிக்கிட்டே இருப்போம். வீட்டில் பேசுகிற மாதிரியே அங்கேயும் பேசிக்கிட்டு இருப்போம். ஆக என்ன செய்கிறது? இது தொடர்கிறது அப்படிங்கிறத இவங்க புரியாமலே தொடர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொல்ல வர்றேன். தொடர்கிறது, பாவம் பின்தொடர்ந்து பிடிக்கிறது. தொடர்ந்து பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன், நேரம் இருக்குமே என்னமோ தெரியல. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு லெட்டரை கொண்டு வந்தார். என்னடா தம்பின்னு கேட்டேன். சாமியார் இந்த லெட்டரை உன்ட்ட கொடுக்க சொன்னார். வாங்கி பார்த்தேன், கல்யாண லெட்ரு. எப்பா தம்பி அவனை கல்யாணத்தை மந்திரிச்சு அனுப்பிடான்னு அந்த சாமியார் எழுதியிருந்தார். நான் அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் நீ மந்திரிக்க முடியாது, என்னக்கிட்ட அனுப்புனேன் அப்படின்னு. அவர் என்னையை பிடிச்சிக்கிட்டார். ஏன்டா எப்பா உன்கிட்ட தான் பரிசுத்தாவி நிறையா இருக்குதான், என்கிட்ட கம்மியாக இருக்கணும், மந்திரா அப்படின்னு அவர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் அவர் விளையாட்டாக சொல்லி சரி நீ மந்திரிச்சு அனுப்பினார். மந்திரிச்சு அனுப்பிட்டேன். ஒரு வருஷம் 3 மாதம் கழித்து அவன் மட்டும் குழந்தைய தூக்கிட்டு வந்தான். எங்கடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி பிரசவத்தில் செத்து போச்சுன்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நான் மந்திரிச்சு செத்து போச்சா, என்னடா பண்ணுறது, இப்படியா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சு சரின்னு போயிட்டு வாழ்க்கை. அவன் தம்பி வந்தான், கல்யாணத்துக்கு வாங்கினான். நான் ஏற்கனவே ஒன்றா மந்திரிச்சு உருப்படாமல் போயிடுச்சு, இப்போ வேணாம்டா அப்படின்னு சொன்னேன். நீ தான் மந்திரிக்கணும். சரி அதையும் மந்திரிச்சுட்டு நான் அவங்க ஊரில் மந்திரிச்சுட்டு நான் வந்துட்ட ஒரு பாடு. அவன் 1 வருஷம் 4 மாதம் கழித்து ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு, அதாவது பொண்ணு இதான் ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு நேர் வந்தான். என்ன நான் கேட்டேன், என் பொண்டாட்டி பிரசவத்தில் செத்து போச்சோன்னா எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்னடா இது? மூணாவது பொண்ணு, 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, முடியவே முடியாது, போய் ஆடிட்டேன். என்னதுக்கு வரணும் இப்படி அப்படின்னு. அவங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவள் பிரசவத்துக்கு வந்தால் புருஷன் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான். இப்போ ஒரே வீட்டில் 3 சாவு. ஏன்? என்ன காரணம்? எனக்கு புரியாத புதிர். 5 வருஷமாக இதை நான் யோசித்து கடவுளை எனக்கு ஒரு நாளாவது எனக்கு வெளிப்பாடு கொடு, ஏன் இவன் வீட்டில் இப்படி நடந்துச்சுன்னு. அப்புறம் ஒரு நாள் அந்த தலைவனே, அந்த வீட்டு தலைவனே சொன்னான். என்ன சொன்னான்னா, எனக்கு வேண்டாத ஒரு பிள்ளையை கட்டி வச்சுட்டாங்க, அந்த பிள்ளையை நான் வேறு வித மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் நான் லவ் பண்ண பொண்ணை கட்டின பிள்ளைப்பாடு பிறந்த பிள்ளைங்க தான் இந்த 3. அது சாகும்போது சொல்லிட்டு செத்துச்சு, உன் வீட்டில் பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்கன்னு. நடந்ததை அப்படியே சொல்கிறேன். நான் நிறைய சொல்ல விரும்பலை. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என் அருமையான சகோதரா சகோதரி, வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாவம் தொடர்ந்து பிடிக்கும். எது வரைக்கும் பிடிக்கும்? அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பாவம் எது வரைக்கும் தொடரும்? நாமெல்லாம் படித்தவங்க, அறிஞ்சவங்க, அன்னாடம் செபிக்கிறவங்க, பைபிளை வாசிக்கிறவங்க, எது வரைக்கும் தொடரும்?
7 தலைமுறைக்கு 6 தலைமுறைக்கு 40 தலைமுறைக்கு அது தொடர்ந்துட்டு போய் தாயி. என்னைய பற்றி பேசு தாயி. என்னகிட்ட எது வரைக்கும் தொடரும்? சாகிற வரைக்கும் நிம்மதியாக நல்லா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு சாகிற அன்னைக்கு தோசரை ஏப்பான்ட்டு போடுவேன். என் அருமையான சகோதரா சகோதரி, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சிலருடைய பாவங்கள், சகோதரா சகோதரி நல்லா கவனிச்சுக்க, சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை, அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேருகின்றன. வேறு சிலருடைய பாவங்களோ அவர்களுக்கு பின்னே சென்று சேருகின்றன. முன்னே செல்ற பாவம் சொல்லுமா, வாட மாப்பிள்ளை மாதிரி ஆடினி இழுத்துக்கிட்டே போகுமா. இந்த பின்னால் பாவம் எட்டி உதச்சிட்டு ஆடுன ஆட்டமில்ல காலில் உதைக்க நடடாங்குமா. எங்கே வரைக்கும் போகும்? மோட்ச வாசல் வரைக்கும் போகும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. மோட்ச வாசல் என்ன உடனே அப்படி பார்ப்பார். முன்னாலையும் பாவம் பின்னாலையும் பாவம், லெஃப்ட் ரைட்டெல்லாம் கிடையாது, நேர் ரைட்டரா போடான்றார். முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கே எந்த லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனுக்கு முன்னால் இருக்குது பாவம், பின்னால் இருக்குது பாவம். அதை பார்க்குற கடவுள் என்ன செய்வார்? நான் ஏன்டா தீர்ப்பு சொல்லணும் உனக்கு? நான் ஏன் தீர்ப்பு சொல்லணும்? முன்னாலேயும் பாவம் பின்னாலேயும் பாவம், லெஃப்ட் ரைட் அதெல்லாம் கிடையாது, போயிட்டே இரு, அவ்வளோதான். எங்கே போகிறான், எங்கே வர்றான், என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது. என் அருமையான சகோதரா சகோதரி, வாழ்க்கையே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவத்தினுடைய குணம் ஏறக்குறைய நமக்கு இன்றைக்கி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 26 குணம் இருக்குது. இந்த குணத்தில் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டா தான் பாவத்தை பற்றி தெரியாமையே பாவம் 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 பாவம்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா இதனுடைய குணம் பின்தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். அந்த பாவம் என்ன செய்யும்? நீ நல்லா பாவ சங்கீதனை பண்ணிட்டு வந்திருப்ப, ஆனால் அது எங்கே நிற்கும்? உன் முன்னால் மூஞ்சியில் வந்து நிற்கும். ஓ, பாவ சங்கீதனை பண்ணிட்டியா, முடிச்சிச்சா அப்படின்னு அது முன்னால் காணும். என்னடா இப்போ தானே நல்லா பாவ சங்கீதனை பண்ணி, திருப்பி அது ஞாபகம் வருதே. உடனே அடுத்து போய், சாமி எனக்கு அதுவே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்? அதனுடைய தன்மை என்ன? திருப்பாடல் 51:3 ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. எங்கே நிற்கிறதா? நம்முடைய ஆயர்தந்தை சொன்னார், உள் மனம் கரைபட்டு போகிறது, அங்கே பாவம் நின்று கொண்டிருக்கிறது. என் கண் முன், அதாவது இங்கு நல்லா சொல்லுகிறது, என் மனக்கண் முன் நிற்கிறது. அப்போ பாவத்தினுடைய குணம் என்ன? உன் மனக்கண்ணு முன்னால் கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நீ பெரிய குற்றவாளி தான், நீ குற்றவாளி தான், உன்னை கடவுள் மன்னிக்கலை, இன்னும் அப்படி பண்ணலை, இப்படி பண்ணலை, உனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்து மீண்டும் 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 அதையே கொண்டு வந்து வாழ்க்கை பூரா அதிலே போயிடும். என்ன சாமி, என்னைக்கோ செஞ்ச பாவம் என்னைய விட்டா துரத்துக்கிட்டே இருக்கு. துரத்துனா எங்கே வாடும்? அதனால முன்னே நின்று கொண்டே இருக்கிறது. என் அருமையான பிள்ளைகளே, நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக்கொள்வர், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டு கொள்வர். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற காரணம் என்ன? ஆமாம், ஒருத்தர் என்கிட்ட வந்தார், சாமி ஏதான் நடக்குமா கொஞ்சம் பார்த்து சொல். என்ன அப்பா, நான் கையெழுத்து தான் சாமி போட சொன்னாங்க, போட்டுட்டேன். எதுக்கு போட்டேன், ஏண்டா போட்டேன் தெரியல, ஏதோ ஒரு சிபாரிசுன்னு சொன்னாங்க, சரி அவன் பொழைச்சிட்டு போகிறான்னு போட்டேன். அவன் கையெழுத்தை வாங்கிட்டு போட்டான், ஏமே வந்து இப்போ காசு கட்டுன்றான். எவ்வளோடான்னு கேட்டேன், 60 லட்சம்ன்றான். இவர் சிபாரிசு பண்ணார். இன்னைக்கு இது மாதிரி ஏராளமான ஏமாற்றல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? நாமளே அந்த பாவத்துக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளே, என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுடைய பாவத்திற்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது. அது பெரிய குணம்.
அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன்னா முள்ளு வேகமாக அப்போ தான் ஓடுது. ஏசாயா புத்தகம் 59:2. எசாயா புத்தகம் 59:2. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே எதை உண்டாக்குறது? பிரிவினை உண்டாக்குறது. கணவனுக்கும் மனைவிக்கு இடையே பிளவு, சுப்பீரியருக்கும் கம்யூனிட்டிக்கு இடையே பிளவு, சிஸ்டருக்கும் பிளவு, மதர் ஜெனரலுக்கும் புரோவின்சியலுக்கும் பிளவு. இதை வைத்துக்கொண்டு இந்த பிளவை சரி செய்வோம். இது தவக்காலம். எங்கே சரி செய்கிறது? அது நல்லா சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது, விரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. எங்கே வாழும்? பிளவை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் பிளவு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் அப்படியே வந்துட்டான். நேற்று வந்தா என் பிள்ளை அப்படியே வாரிக்கிட்டு போட்டான். வாரிக்கிட்டு போகிறது தானே கட்டி வச்ச. இப்படியே எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை குற்றம் சொல்லி பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு, கடவுள் செவிசாய்க்காதவாறு. என் சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை மட்டும் உள்வாங்கு. நான் தயவு செய்து சொல்றேன், இது வேத வசனம், ஆவியானவர் எழுதிய புனிதமான வசனம். நீ செவிசாய்க்காதவாறு அல்ல, கடவுள் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உன் பாவம் என்ன செஞ்சிச்சு? அவர் கண்ணை மறைச்சிருச்சு, முகத்தை மறைச்சிருச்சு, காதை அடைச்சிருச்சு. நீ உக்காந்துக்கிட்டு திவ்ய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு அவருக்கு காதே கேட்காது. எப்பா வாப்பான்னாலும் தெரியாதுப்பான்னு அவர் அமைதியாக உட்காந்துருப்பார். ஏன்? உன் பாவம் அவர் காதை அடைச்சிருச்சு, மூக்கு அடைச்சிருச்சு, முகத்தை மறைச்சிருச்சு. எப்படி உன் ஜெபம் போகும்? உன் இறைவேண்டல் எப்படி போகும்? உன்னை எப்படி மாத்துறது? வழி சொல்லுங்க. இங்குதான் உன்னுடைய பாவம் அவருடைய முகத்தை மறைத்து விட்ட பிற்பாடு, அவ்வளவு பெரிய வல்லவர், சர்வ வல்லவருடைய முகத்தையே மறைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வலிமை எதுக்கு இருக்குதுன்னா உன் பாவத்துக்கு இருக்குது. அதுக்கு மன்னிப்பு கேளு. அந்த பாவம் மறைக்கப்பட்டால்தான் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த பாவம் நீக்கப்பட்டால்தான் வாழ்வு பிறக்கும், சமாதானம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், அமைதி பிறக்கும். என் அருமையானவர்களே, வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பாருங்கள். இது பாவத்தினுடைய ஒரு சில குணங்கள். இந்த குணங்கள் பாவம் கொண்டு வருகின்றதனால் நாம் அனைவரும் அந்த குணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பாவத்தினுடைய குணம் என்னிடம் இருக்கக்கூடாது என்பதை நினைத்து மனம் வருந்தி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். அப்படியே உட்கார்ந்தபடி ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க, இங்கும் அங்கு வேடிக்கை பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். வாழ்கின்றவரும் காண்கின்றவருமாகிய விண்ணக தந்தையை, இந்த அருமையான மதிய வேளைக்காய் கோடான கோடி நன்றி அப்பா. அன்று தாபோர் மலையிலே உம்மையே வெளிப்படுத்தியது போல இதோ இந்த மாநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் வெளிப்பாட்டை கொடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய அந்த மறுரூபமான அந்த தெய்வீக உடலை காணும்படி மட்டுமல்ல அனுபவிக்கும்படி நாங்களும் அந்த உடலை பெறும்படிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா குறைகளிலிருந்தும் இப்போது விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. ஆம் ஆண்டவரே, என் காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிறீரே, அந்த வேத வசனம் இப்பொழுது நிறைவேறட்டும். ஆண்டவர் தம் வார்த்தைகளை விடுத்து அவர்களை சுகமாக்கினார், அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் இப்போது நிறைவேறட்டும் சுவாமி. இந்த உடல்களை மாற்றுவீராக. இந்த உடல்களில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய வஞ்சக தந்திரங்களையும் சாத்தான் கொண்டு வந்த குணங்களையும் எல்லாவற்றையும் அழித்து போடுவீராக. உம்முடைய மகனாய இயேசுவின் தெய்வீக வல்லமையுள்ள இரத்தம்
அந்த பாவத்தின் கொடுமையிலிருந்து எங்களுக்கு இப்போது விடுதலையை கட்டளையிடுவதாக. இந்த உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற பலவீனத்தின் ஆவியை இந்த உடலை விட்டு வெளியே போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். பாவத்தை செய்ய தூண்டிக் கொண்டு இருக்கின்ற தொடர் பாவங்கள், தொடர் பார்வைகள், தொடர் செயல்கள் அத்தனையும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, வல்லமை இறங்கி வந்து நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாமே உன்னை குணமாக்குவோம் என்பது மட்டுமல்ல, ஆண்டவரே என் வாழ்வை நீர் வளமாக்கும் என்று எழுதியிருப்பது போல, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தருளும் என்று கேட்டது போல இப்போது நாங்களும் உம்மிடம் கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் உடல்களை முழுமையும், உள்ளத்தை முழுமையும், ஆன்மா முழுமையும் இந்த திருப்பலிக்கு எங்களை உறுதி உள்ளவர்களாக, நல்ல மக்களாக, உறுதியான உடல்களாக, உறுதியான மனங்களாக எங்களை மாற்றி உம்முடைய மகனின் உடலை உண்ணும் போது நாங்கள் முழு சுகத்தை பெற்றவர்களாக இந்த இல்லத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய மகிமையோடு, மாட்சியோடு, மறுரூபமான உடலோடு செல்ல ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.